கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. பிரசங்கி சொல்லுகிறார், ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா அதை எல்லாம் அனுபவிக்கிறானா அப்படின்னா, அது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சக்தியை தேவன் அவனுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல அப்படின்னு. அதை வேற ஒருத்தவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு அடுத்த ஜெனரேஷன் அனுபவிப்பாங்க, அல்லது வேற யாரும் ஒருத்தர் அனுபவிப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஆனா என்ன பண்ணுவாங்க, இந்த பொருள்களுக்காக, அதுக்காக, இதுக்காக, சொத்துக்காக, சுகத்துக்காக இப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சண்டை பண்ணிக்கிட்டு. ஆனா இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறான். எல்லாத்தையுமே கொடுக்கிறார். அவன் யாதொன்ற இச்சித்தாலும், அவன் எதையாவது அவன் ஆசைப்பட்டாலும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்குது, அல்லது தேடி ஏதோ சம்பாதிச்சுக்கிறாங்க, ஏதாவது செய்யறாங்க. ஆனாலும் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற அந்த சக்தியை கொடுக்கறது யார் அப்படின்னா ஆண்டவர் தான், இல்லையா? அப்போ எல்லாத்தையும் தேவன், ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா, தேவன் அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு சக்திய கொடுக்கல. மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, 100 வருஷம் இருப்பாங்க, அல்லது வேதத்துல சொல்லப்பட்டபடி 120 வருஷம் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். அப்போ அதை தாண்டி ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சக்தியை ஆண்டவன் என்ன பண்ணல, மனுஷனுக்கு கொடுக்கல. இல்ல அப்போ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் போவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அந்த வீணான தர்க்கம், மூர்க்கம், போட்டி, பொறாமை இதெல்லாம் மனுஷனுக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு போறோம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு மனுஷன் நிதானிக்கிறாங்க அப்படின்னா, அழிஞ்சு போற பொருள் மேல அவங்களுடைய ஆத்மா பிரியமா இருக்காது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு நாள் விட்டுட்டு போவோம், ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போவோம் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அந்த பொறாமையும் இருக்காது, போட்டியும் வராது. தேவனிடத்துல, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்காக, இந்த அனுபவிக்கக்கூடிய சக்தியை நீர் எனக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆண்டவரே இதெல்லாவற்றையும் அனுபவிக்க நீர் எனக்கு கிருபை செய்திருக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்போ போறோமோ அப்போ ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா சமாதானமா அப்படி போகணும். அதனால இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பிறருக்கு நம்ம உதவி செய்யணும், பிறருக்கு நம்மளால இயன்ற அளவு பிறருக்கு பிரயோஜனமா இருக்கணும், உதவி செய்யணும். இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இத பிரசங்கி என்ன சொல்றாரு, இதுவும் மாயையும் கொடிய நோயுமா இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய வியாதி. இன்னைக்கு உடம்புல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஆனா சம்பாதிச்சதை எல்லாத்தையும் விட்டுட்டு அது போறது அப்படின்றது, அது அதை விட பெரிய கொடிய வேதனை அப்படின்னு சொல்லி. அதனால இந்த பூமியில மனுஷங்க வாழ்ற வரைக்கும் பிறருக்கு உதவியா, உபயோகமா, பிரயோஜனமா, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனத்தின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, அந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, முழுவதும் அனுபவிக்கக்கூடிய சக்தியை நீங்க மனுஷனுக்கு தரல. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கிறத ஆண்டவரே பங்கிட்டு குடும்பத்துல ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ நீங்க அனுகிரகம் பண்ணுங்கப்பா. யாரும் எதையும் எடுத்துட்டு போறது இல்லை. ஆனா நீங்க கொடுத்த குடும்பத்தாரோடு ஆண்டவரே, நீங்க உங்க பிள்ளைகளை எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல அவங்க சமாதானத்தோடு வாழ ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை விட்டு கொடுத்து வாழ, சமாதானமாய் வாழ, ஆண்டவரே பிறரை தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசித்து வாழ தகப்பனே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வரும்பொழுது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது ஒன்று கொண்டு போறது இல்லை. தன்னை நேசிக்கிறது கூட பிறனையும் நேசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God bless you.